சந்தானம் எந்த தப்புமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பயங்கரமா அழுது புலம்புறாங்க. பாட்டி எல்லாருமே வந்து நாங்க செய்றது ரொம்ப பெரிய தப்பு. அப்பாவ நான் தப்பா நினச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் சொல்றாங்க. அதன்படி சாரதா வந்து அவர நான் தப்பா நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எல்லாருமே இங்க அழுதுட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான். அந்த பசுபதி நான் சும்மாவே விட மாட்டேன். இப்பவே வந்து அவன வந்து இல்லாம பண்ணிட்டு நான் போனாலும் பரவால்ல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து டென்ஷன் ஆகி கத்துறாங்க. உடனே அத்தை நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அந்த பசுபதிய நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தைன்னு விஜய் சொல்றாரு. விஜய் தம்பி இந்த மாரி ஆயிடுச்சே! உண்மையிலேயே சொல்றேன் மாப்ள. நீங்க எவ்வளோ பெரிய வேலைய பண்ணியிருக்கீங்க தெரியுமா? நீங்க இதுக்கு எவ்வளோ வந்து நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. பரவால்ல அத்தை அழாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே கிருஷ்ணாவும் வந்து அவங்க ஃபேமிலி வந்து தப்பிக்க பார்க்குறாங்க. எங்கே போறீங்க? அதான் நாங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டோம்ல. இதுக்கப்புறம் நாங்க இங்கேருந்து என்ன பண்ண போறோம்? அதான் நாங்க கிளம்புறோம். அது எப்படி நீங்க கிளம்ப முடியும்? இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு? அப்படின்னு நிவின் சொல்றாரு. என்ன வேலை இருக்கு? என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு கிளம்பிடலாம்னு நினைக்கிறீங்க? அந்த ராகவையும் அந்த பசுபதியும் ஒரு வழி பண்ணாம நீங்க இங்கேருந்து கிளம்ப முடியாது. அதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சுக்கங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துமலர். நீங்க என்ன பண்ண முடியுமா? இதில துருப்புச்சீட்டே நீங்க தான். எல்லா வேலையும் பண்றது நீங்க. கடைசியில அப்படியே விட்டு போனா என்ன? இன்னும் ஆட்ட முடியல. ஆட்டம் முடிஞ்சோனே போலாம் அப்படின்னோனே, ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? நாங்க இங்க போயிடுறோம் தம்பி. எங்கள எதுவும் மாட்டி விட்டுறாதீங்க தம்பி போலீஸ்ல அப்படின்னோனே, போலீஸ்லயா? போலீஸ்ல மாட்டி விடுறதோட வேற ஒரு வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க முடியும். அதெல்லாம் போட்டோம். எதுக்காக வந்து தேவையில்லாம இதில குமரன் பிரதர் வந்து பொய் சொன்னாரு அப்படின்னோனே, அப்படியே 2 பேரும் முடிக்க என்ன பார்க்குறீங்க? உண்மையிலேயே சொல்லுங்க. குமரன் எங்க? அப்படின்னோனே எல்லாம் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. விஜய் கேட்டோனே, என்ன சொல்றீங்க தம்பி? குமரன் தம்பிக்கு என்ன ஆச்சு? அப்படி சாரதா கேட்குறாங்க. உடனே வந்து தாங்கிக்கவே முடியல. நம்ம வந்து கங்கா வந்து கேட்குறாங்க, என்னாச்சுங்க? குமரன் வந்து பேர் அடிபடுது. என் மாமாக்கு என்ன ஆச்சு? உண்மைய சொல்லுங்க. அவர் எங்க? என்ன ஆச்சு அவருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர். அவசரப்படாதீங்க. நான் வந்து பார்த்து பேசுறேன். இங்க பாருங்க உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். குமரன் பிரதர் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவர் வேலைக்கு போனதெல்லாம் அவர் வேலைக்கு போனது உண்மைதான். மறுபடியும் வேலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தெரியல அவர பத்தி. அதுதான் நாங்க போய் விசாரிச்சுட்டு இருக்கோம். ஏன் எங்ககிட்ட சொல்லல? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. உடனே வந்து விஜய் மேல எந்த தப்பும் சொல்லாதீங்க. உண்மையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் வந்து நாங்க தான் சேர்ந்து தான் மறைச்சோம் அப்படின்னு நிவின் சொல்றாரு. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து யமுனா கேட்குறாங்க. மாமா எங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இங்க பாருங்க, எங்களுக்கு யாருக்குமே எந்த விஷயமும் தெரியாது. எங்க 2 பேருக்குமே அவர் இல்லைன்னு மட்டும் தெரியும். அவர் எங்கே போனார்னு தெரியாது. கடைசியா வந்து அவர் ஊருக்கு வந்திருக்காரு. ஊருக்கு வந்தவர் வீட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கதறி அழகாங்க. அவளை தாங்கிக்க முடியல. பயங்கரமாக அழறாங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இங்கே பாருங்க உண்மையை சொல்லுங்க. உண்மையிலேயே வந்து குமரனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக அவர் பொய் சொல்லணும்னு அந்த தம்பி ஒன்றும் பொய் சொல்லலை. பொய் சொல்லலைன்னா அப்பா அவர் சொல்கிறது உண்மை இல்லைல்ல? உண்மை இல்லை தான். ஆனால் அந்த தம்பியை அவராக சொல்லலை. அவரை சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அம்மா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே, நீ அமைதியாயிருடா. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுவும் தெரிஞ்சா என்னடா தப்பு? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்துமலர் சொல்லுங்க என்ன ஆச்சு குமரனுக்கு? அப்படின்னோடனே, குமரன் தம்பியை அவங்க தான் வந்து தூக்கிட்டு போய் வச்சுருக்காங்க. குமரனை வந்து விடமாட்டாங்க. அவங்க கிட்ட தான் இருக்காரு குமரன். நீங்கள் தான் அவரை மீட்டுக்கணும் அப்படின்னோடனே, பயங்கரமாக அதிர்ச்சியா விஜய் இவ்வளோ நடந்திருக்கு. அட பாவிங்களா இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்களா? இப்போ குமரனை வந்து எப்படியாவது வந்து மீட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து விஜய் வந்து கிளம்புறாங்க. தம்பி எப்படியாவது வந்து குமரன் தம்பி கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழறாங்க. நீங்கள் எல்லாரும் கவலைப்படாதீங்க. நாங்கள் குமரனோட தான் வருவோம். பாடா எங்கள் கூட அப்படி சொன்னோன்னே, தம்பி என் பிள்ளைய ஏன் தம்பி கூட்டின்னு போகிற? பின்ன உங்கள் பிள்ளைய கூட்டின்னு போகாமல் நீங்களும் வரீங்களா? அது வந்து தம்பி நீங்கள் 2 பேரையும் பத்திரமா பார்த்துங்க. இப்போவே அந்த பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டிட்டு குமரனை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்து கிருஷ்ணாவையும் வந்து இங்கே தான் ராகவ் இருக்கான்னு காட்டுறாங்க. ராகவ் கூட நிறைய அடியாட்கள்லாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அவனை பார்க்க முடியாது, காப்பாற்ற முடியாது. எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போது ராகவை வெளியே கூப்பிடு அப்படின்னோடனே, சார் அது வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றியே பெல்லி அப்படின்னோடனே, வேறு வழி இல்லாமல் வந்து கூப்பிட்றாரு. ஃபோன் பண்ணி ராகவும் வெளியே வர்றாரு. ராகவ் வந்து டைட்டாக பிடிக்கிறாங்க 2 பேருமே. என்னை விடுங்கடா நான் மரியாதையாக குமரன் எங்கே இருக்காருன்னு சொல்லிவிடு. இல்லை அவ்வளோதான் அப்படின்னோடனே, என் அப்பா கிட்ட தான் குமரன் இருக்காரு. மரியாதையாக உன் அப்பா எங்கே இருக்காரு? இங்கே தான் இருக்காரு அப்படின்னோடனே உள்ளே போகிறாங்க. போனோன்னு விஜய் பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. பசுபதி நீ எப்படி எங்கே வந்த? அப்படின்னோடனே, நான் வந்து வேணும்னு வரலப்பா, உன் புள்ள கூட தான் நான் வந்தேன். உன் புள்ள எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கான் அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீ பண்ண எல்லா தில்லுமுள்ள வேலையும் தெரிஞ்சிச்சு. உன் புள்ளைய நான் விடணும்னா குமரனை நீ விடணும். அப்படி விடலை உன் புள்ள கதை அவ்வளோதான் அப்படின்னோடனே, அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு பசுபதி.